சொல்லினை மூச்சினை உனக்கடித்தேனே. நைந்தாயிலே என் வாழ்வு நைந்து போகும், நன்னிலை உனக்கினில் அது எனக்கும் தானே. தோளில் விழுந்த தோகை மயிலாய், கோளில் சிறந்த குளிர்சாய் திங்களாய், முறுக்கு உடைந்து மறக்கும் மலராய், சிறகுநீள் தத்தும் செங்கால் அன்னமாய், அமுத மொழிபகர் அழகின் பிம்பமாய், குமுத மலர்விழி கமலும் கருங்குழல் வாழும் எழிலாய், வசந்த பொழிலாய் திகழும் தமிழ் அன்னையை வணங்குகிறேன். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் வாழ்த்துதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் மகாத்மா காந்தி நற்பண மன்றத்தினுடைய அறக்கட்டளைகள் நடத்தும் நிகழ்வு எளியவன் சிறியவன் என்பொருட்டும் உயர்ந்ததொரு வாய்ப்பையும் உயர்ந்ததொரு சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி தந்து இன்றைய நிகழ்வில் சங்க இலக்கியத்திலிருந்து ராணி வார இதழில் 25 வாரங்களாக நான் தொடராக எழுதிய நூல்தான் அங்கம் நிறைந்த சங்கம். இரண்டாவதாக கல்கி வார இதழில் 25 வாரங்கள் எழுதிய நூல்தான் மறைந்த தலைவர்கள் மறையாத நினைவுகள் என்கிற 2 நூல். இந்த 2 நூல்களும் ஐக்கிய அரபு அமீரகம் துபாய் சார்ஜாவிலே சர்வதேச புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட்டு மிகுந்த வரவேற்பை பெற்றது. அப்படிப்பட்ட இந்த நிகழ்வில் நாங்களும் நடத்த வேண்டும் என்று கேட்டு வெள்ளக்கோவிலில் சிறப்பானதொரு எழுச்சி மிகுந்த இந்த நிகழ்வை நடத்தி இருக்கிறது மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளை. அப்படி சிறப்புக்குரிய இந்த நிகழ்வினுடைய தலைவர் பெருமைக்குரிய கருப்பண்ணன் மாரியப்பன் கல்லூரியினுடைய முத்தூரில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய தலைவர் ஐயாத்துரை அவர்களே, முன்னிலை என்கிற உயர்ந்த கடமையை ஆற்றி வெள்ளக்கோவிலுடைய புத்தக திருவிழாவுடைய ஒருங்கிணைப்பாளராகவும், வெள்ளக்கோயில் என்று சொன்னால் இதோ என் தம்பி இருக்கிறான் என்கிற அளவிற்கு எனது 6வது விரலாக அசைக்க முடியாத நம்பிக்கையாக காலம் தந்த நன்கொடையாக என் உள்ளத்திலே நீக்கமர நிறைந்திருக்கிற என் அருமை தம்பி MS அருண்குமார் அவர்களே, இந்த நிகழ்விலே கடந்து கொண்டு வரவேற்புரை என்கிற உயர்ந்த கடமையை ஆற்றி அகமகிழ்ந்திருக்கக்கூடிய தலைவர் மகாத்மா காந்தி நற்பண மன்றத்தினுடைய அறக்கட்டளையை சார்ந்திருக்கிற தலைவர் ராஜ்குமார் அவர்களே, வருகை தந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரையும் தமிழ்தான் என்று உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடிய தமிழ் சிந்தனையாளர்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த 2 நூல்கள், அதாவது அங்கம் நிறைந்த சங்கம் மறைந்த தலைவர்கள் மறையாத நினைவுகளே, கடந்த மாதம் துபாய் சார்ஜாவிலே வெளியிடப்பட்டது. மிகுந்த வரவேற்பை பெற்றது. என்னை தொடர்ந்து தொடர்பிலே இருக்கிறவர் தம்பி அருண்குமார். வெள்ளக்கோவில் புத்தக திருவிழாவிற்காக என்னை அழைத்தார். அப்போதிருந்து என்னுடைய நட்பும் பாசமும் அன்பும் அதை போல அவருடைய அன்பும் கடந்து நின்றிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு தூய பண்பாளராக சின்ன வயதிலே உயரத்தை தொடக்கூடிய ஆற்றலாளராக இருக்கக்கூடிய அருமை தம்பி அருண்குமார் நம்முடைய வெள்ளக்கோவிலிலே இந்த புத்தக திறனாய்வை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டார். வெள்ளக்கோவிலில் என்று சொன்னால் அது கிராமப்பகுதி போல் இருக்கிறோமே, புதிய நிகழ்வுகள்லாம் நடத்த முடியுமா? என்னால் நிகழ்ச்சி நடத்தி எல்லோரும் கேட்க வேண்டும், அது எல்லோரிடத்திலும் செல்ல வேண்டும் அல்லவா என்று கேட்கிற போது நிச்சயமாக அது இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் கருப்பண்ணன் மாரியப்பன் கல்லூரியினுடைய 2 மாணவ மாணவிகள் அத்தனை பேருக்கும் இங்கு அப்படியே ஒரு ஒழுக்க மிகுந்த ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு நீங்கள் வீற்றிருப்பதை பார்க்கிற போது நான் வியந்து போகிறேன். நாங்களும் கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறோம். 10 நிமிடத்திற்கு மேலே எந்த பேச்சாளரும் பேசாத அளவிற்கு நாங்கள் பார்த்து கொள்வோம்.
பச்சையப்பன் கல்லூரியிலே நான் இளங்கலை முதுகலை பிஏ எம்ஏ படித்துவிட்டு, அந்த கல்லூரியை பற்றி உங்களுக்கு தெரியும், 10 நிமிடத்திற்கு பிறகு எந்த பேச்சாளரும் பேச முடியாத அளவிற்கு சலசலப்புகள் வந்துவிடும். அதற்கு பிறகு பிஎல் சட்டக்கல்லூரியிலே படித்தேன். சட்டக்கல்லூரி எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும், அங்கேயும் அதே நிலைமை தான். அதற்கு பிறகு சென்னை பல்கலைக்கழகத்திலே முனைவர் ஆய்வீடு செய்தேன். முனைவர் ஆய்வீடு செய்து இணைய இதழ்கள் ஒரு ஆய்வு என்கிற தலைப்பில் மாநிலத்தில் முதல் மாணவராக வந்தேன். அங்கும் இப்படித்தான் பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். ஆனால் இங்கு பார்த்த பிறகு தான் நான் டாக்டர் இடத்திலையும் சொன்னேன், பரமசிவம் இடத்துல சொன்னேன், கல்யாண சுந்தர் இடத்துல சொன்னேன், இவ்வளவு பள்ளிக்கூடம் மாதிரி கல்லூரி மாணவர்கள் இருக்கிறார்களே, உள்ளபடியே என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, ஒருவேளை சுற்றி நிற்கக்கூடிய ஆசிரியர்கள் மிரட்டுதலுக்கு அச்சப்பட்டிருப்பார்களோ என்று அருகில் இருக்கிறவர் சொன்னார். இல்லை, கட்டுப்பாடு என்பது இயல்பாக வர வேண்டும். பெருந்தன்மை என்பது பிளட்டில் இருக்கணும், சொல்லிக் கொடுத்து வரக்கூடாது. அதுபோல் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் சிறந்த பண்பும் இயல்பிலே வர வேண்டும். அப்படி இயல்பிலே வரக்கூடியவர்களாக கருப்பண்ணன் மாரியப்பன் கல்லூரியினுடைய மாணவ செல்வங்கள் இருப்பது கண்டு உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நாங்களெல்லாம் ஏறக்குறைய 10, 15, 20,000 மேடைகளுக்கு மேலாக இலக்கிய மேடைகள், அரசியலில் லட்சக்கணக்கான மேடைகளில் பேசியிருக்கிறோம். பேசுகிற போகிற போது கேட்பார்கள், எவ்வளோ நேரம் பேசணும்னு நான் கேட்பேன். ஐயா, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், அது உங்களுடைய உரிமை, நன்றாக பேசக்கூடியவர் நீங்கள். ஆனால் நாங்கள் 10 நிமிடம் தான் இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேச்சு அப்படி இருக்கலாவா? சில நேரத்தில் 2.25 மணி நேரம் கூட ஒரு கூட்டத்தில், அரசியல் கூட்டத்தில் பேசியிருக்கிறேன், இலக்கிய கூட்டத்திலும் பேசியிருக்கிறேன். பேசிக்கொண்டே இருக்கிற போது ஒருத்தர் துண்டுச்சீட்டு கொடுத்தார், அமைச்சர் வருகிற வரை பேச்சை தொடரவும்னு. நான் சொன்னேன் 2.25 மணி நேரம் ஆச்சு, அமைச்சர் வரலைன்னா என்னையா செய்கிறதுன்னு கேட்டேன். ஆக இப்படி பல்வேறு அனுபவங்கள் உண்டு. சில நேரத்தில் பேசி முடித்த பிறகு கேட்டது உண்டு, எது நன்றாக இருந்தது என்னுடைய பேச்சிலே என்று கேட்டபோது ஒருவர் பசியோடு இருந்திருப்பார் போல இருக்கிறது. அவர் சொன்னார், இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னீர்கள் அல்லவா, அது நன்றாக இருந்தது என்று சொன்னார். ஏறக்குறைய நீங்களும் அதே மனநிலையில் இருக்கிறீர்களோ என்கிற அச்சம் எனக்கு இப்போது தெரிகிறது. ஆக இப்படி பல்வேறு நிகழ்வுகள் எல்லாம் எங்களுக்கு ஏற்படுகிறோம். ஒரு நல்ல பேச்சு என்பது எது என்று கேட்டால், பேச்சை திட்டமிட வேண்டும், அந்த திட்டத்தை மீற வேண்டும், அதுதான் சிறந்த பேச்சு. பேச்சை அப்படியே பேசினால் அது நீஸ் வாசிக்கிறது, செய்தி வாசிப்பார், எழுதி கொடுத்தது அப்படியே வாசிக்கிறது. நம்மளே திட்டமிட வேண்டும், அந்த திட்டத்தை மீற வேண்டும், அதுதான் சிறந்த பேச்சு. ஆச்சொழுக்கமாக அப்படியே பேசிக்கொண்டு இருக்க வேண்டும். கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசுகிற போது பரமசிவம் அவர்கள் சொன்னார்கள், தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தால்தான் கல்யாண சுந்தரம் மாதிரி நல்லா வருமோ அப்படின்னு கேட்டார். இது இயல்பான ஒன்று. ஃபார்மில் இல்லாதவர்களை அணியிலிருந்து தூக்கு என்கிற ஃபார்முலா இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, கிரிக்கெட் போட்டியில் விளையாடி கொண்டிருக்கிறவர்கள் அத்தனை பேரும் விளையாடுகிறார்கள், அதில் பயிற்சி களத்தில் இருக்க வேண்டும். பயிற்சியிலே இல்லாதவர்களை அணியிலிருந்து தூக்கு. ஏனென்றால் ஒருவன் செய்கிற விக்கெட்டில் வீழ்ந்து விட்டால் ஒத்த அணியுமே தலைகுப்புற கவிழ்ந்துவிடும். உலக கிரிக்கெட் போட்டியில் அப்படித்தானே நிகழ்ந்து விட்டது. எல்லா போட்டிகளிலும் நாம் வெற்றி பெற்றோம். கடைசியில் வெற்றி பெறுவான்னு நினைக்கிற போது அன்னைக்கு ஐயோ கண்ணீர் விட்டு கதறி அழுது வாங்கி, இது மாதிரி உங்களுக்கு மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி வச்சது நான் தனியாக குடிச்சிட்டு உட்காந்து வந்தோம். எல்லோரும் வாங்கி வருத்தப்பட்டு போயிட்டாங்க. ஆகவே ஃபார்மில் இல்லாதவர்களை அணியிலிருந்து தூக்கு, அதுதான் முக்கியம். அது எல்லா விஷயத்திலும், வாழ்க்கையில், படிப்பில், அரசியலில், இலக்கியத்தில், இல்லை எந்த தொழிலில், நீங்கள் எந்த இடத்துல பார்த்தாலும் நீங்கள் ஃபார்மில் இருக்கணும். மாணவர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஏதேனும் 10 கேள்விக்கு, ஏதேனும் 8 கேள்விக்கு பதிலளி என்று சொன்னால் 8 கேள்விக்கு மாத்திரம் பதிலளிக்கிறவர் வெற்றியாளராக முடியாது. 10க்கு 10 கேள்விகளையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது எது தெரியுமா மாணவ செல்வங்களே? சாய்ஸ் இல்லாதது தான் வாழ்க்கை. சாய்ஸே இருக்கக்கூடாது. இதுவா அதுவா, இப்படியா அப்படியா, நோ, இதுதான் தீர்மானமாக இருக்கிறவன். நீங்கள் யாராவது இருக்கிறீர்களா? மாணவர்கள் மாணவிகள் கை தூக்குங்க. நிறைய பேர் கை பாதி அளவுக்கு தூக்கியிருக்கீங்க, சில பேர் கால்வாசி தூக்கியிருக்கீங்க, சில பேர் கீழே இருக்க பையை எடுத்து மேலே வச்சுருக்காங்க. நான் கூட கையை தூக்கியிருக்காங்களான்னு பார்த்து. சாய்ஸிலே இல்லாதவர்களாக இருக்க வேண்டும்.
இப்போ டாக்டர் படிச்சிருக்காரு பரமசிவம், டாக்டர் படிப்புக்கு சாய்ஸ் இருக்கா? சாய்ஸே இல்லை. வந்து வலது கால் வலது இது 2 காது இருக்குது, லெஃப்ட் ரைட், வலது காது இடது காது. இவர் சாய்ஸில் இடது காதை விட்டுட்டார்னு வச்சுங்க, ஆப்ரேஷன் பண்ணும்போது நான் சாய்ஸில் விட்டுட்டேனேன்னு மறந்துடும், அங்கே பண்ண முடியாது. சாய்ஸ் இருக்கக்கூடாது. ஆகவே உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய மகத்தான ஒன்றை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நான் இந்த சங்கம் நிறைந்த சங்கம் என்கிற இந்த நூலை மிக அற்புதமாக ஆய்வு செய்தார் நம்முடைய அருமை சகோதரர் கல்யாண சுந்தரம் அவர்கள். எப்படி அற்புதம்! ஒரு பேச்சாளன் எப்படி பேசணும் தெரியுமா? எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும், பேசக்கூடாத இடத்துல அமைதியாக இருக்கணும், அதான் நல்ல பேச்சு. ஒரு ஊரில் ஒரு பாலம் புதுசாக கட்டினாங்க, திறப்பு விழா நடத்தணும். 10வது கார் யார் வருதோ அவருக்கு 25,000 ரூபாய் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணாங்க. அந்த போலீஸில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி டிஎஸ்பி கொடியசைச்சு தொடக்கி வச்சார். 1 2 3 4 5 10 கார் வந்துச்சு. 10வது காரை டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கிறவரை பார்த்து, தம்பி நீங்கள் போட்டியில் ஜெயிச்சிட்டிங்க, இந்தாங்க 25,000 ரூபான்னு கொடுத்தார். அவர் உடனே ரொம்ப நன்றி அப்படின்னார். சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த டிஎஸ்பி கேட்டார், இப்போ 10வது இடத்துல வந்து நீங்கள் 10வது காராக வந்திருக்கீங்க, முதல் இடத்தை பிடித்துட்டீங்க, 25,000 ரூபாய் பெற்றுட்டீங்க, முதல்ல நீங்கள் இந்த 25,000 ரூபாய் வச்சு என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டார். அவன் சொன்னான், முதல்ல நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போகிறேன் சார். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே கூட்டு போவாங்க, எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும், பேசக்கூடாத இடத்துல பேசாமல் இருக்கணும். இது ஒரு பேச்சாளர் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதாவது பேச்சுக்கு எழுத்துக்கு என்ன வித்தியாசம்? பேச்சு என்பது வட்டார வழக்கிலிருந்து பல்வேறு மொழிகள், ஈரோடில் வாங்குங்க, உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, ஏனுங்க, என்னங்க என்கிற அந்த கொங்கு தமிழ், கொஞ்சு தமிழ் எப்போதும் இருக்கும். இதுக்கெல்லாம் நல்லா கைதட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், பெண்கள் தட்டுற அளவுக்கு பையங்க தட்ட மாட்டுறீங்க, ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு? ஆமாம், எல்லாம் நல்லா கைதட்டலாம். உங்களால் கைதட்ட முடியலன்னா முன்னால் இருக்கவங்க முதுகையாவது தட்டுங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம், நல்லா கைதட்டினீங்கன்னா 100 வயசு வரைக்கும் வாழலாம். இவ்வளோ சொல்லியும் கைதட்ட மாட்டீங்கன்னா நான் என்ன செய்யறது? இப்போ தான் மாணவர்கள் மாணவிகள் உற்சாக நிலைக்கு வந்திருக்கிறாங்க. ஆக ஒரு பேச்சுக்கும் எழுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பேச்சு என்பது ஒவ்வொரு வட்டார வழக்கில், எங்கள் ஊரில் ஒரு மதுரையில் ஒரு மாதிரி பேசுவோம், திருநெல்வேலியில் ஒரு மாதிரி பேசுவோம், கோயம்புத்தூரில் ஒரு கொங்கு தமிழ், சென்னையில் இருக்கிறவங்க அவங்க வேறு மாதிரி பேசுகிறாங்க. மதுரையிலிருந்து புதுமண தம்பதி சென்னைக்கு குடியேறினாங்க. குடியேறிட்டு அவன் சொன்னார், நான் மதியானம் வந்துடுவோம்மா, எனக்கு கீரை ரொம்ப பிடிக்கும், நீ வாங்கி வை அப்படின்னு. புது பொண்ணு சென்னையில் போய் மார்க்கெட்டுக்கு போய் கீரை எவ்வளவு அப்படின்னு கீரை கட்டை எடுத்து, கீரை எப்படிமான்னு கேட்டுச்சு. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, நான் நல்லா கீரைம்மா, நீ நல்லா கீரியா அப்படின்னு கேட்டுச்சு. இது கேட்டது கீரையை இந்த அம்மா. அந்த அம்மா சொன்னது, நான் நல்லா கீரைம்மா, நீ நல்லா கீரியா அப்படின்னு சொல்லி. அது சென்னை தமிழ். மதுரையிலேருந்து ஒருத்தர் பேருந்தில் வந்தான், பேருந்தில் வந்தவனுக்கு 10 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்தான். 20 ரூபா நோட்டை கொடுத்தார், 10 ரூபா சில்லறை தரணும். கண்டக்டர் சொன்னார், தர்றேங்க அப்புறம் தர்றேங்கன்னு. நான் எங்காலும் சொன்னான், மதுரையிலேருந்து வந்தவன் பையத்தாங்க அப்படின்னா. 10 ரூபாய்க்கு பைய கேட்குறான் அப்படின்னு. அப்புறம் திருப்பி 2 ரவுண்டு போயிட்டு வந்துட்டு அப்புறமும் கேட்டார். கேட்ட உடனே அவன் சொன்னான், பரவாயில்லைங்க பையத்தாங்க அப்படின்னா. நீ 10 ரூபாய்க்கு பைய கேட்குறேன்னு. எங்கள் ஊரில் பையன்னா மெதுவாக தாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி. சென்னையில் ஒரு தமிழ், மதுரையில் ஒரு தமிழ். நான் கூட ஒரு கவிதை எழுதுகிற போது சொன்னேன், நக்கீரன் வளர்த்த நற்றமிழை சென்னையில் வாழ்பவர்கள் இஸ்துக்குன்னு வந்து விட்டார்கள் அப்படின்னு எழுதும். இப்படி என்ன அது வர எழுத்துக்கும் பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்குது. எழுத்து என்பது ஒரே மாதிரி. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய, இப்போ இலங்கை தமிழர்கள் ஈழத் தமிழர்கள் பேசினால் கதைக்கிறார்கள், அவருடைய தமிழ் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் எழுத்து என்பது மாறுபாடு அடைவதல்ல, அதுதான் விஷயம். எழுத்தை பேச்சு நடையில் எழுதிய ஒரே எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவர்கள். கீரா என்று அழைக்கப்படுகிற எங்கள் கரிசல் மண்ணில் சொந்தக்காரர்,
கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய செம்மண் நிலத்தின் கரிசல் பகுதியிலிருந்து கீரா தான் எழுதினார். அவருடைய எழுத்து அப்படியே பேச்சு நடையிலே இருக்கும். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஏஇஓ போனார் விசிட்டுக்கு போனவர் அப்படியே பார்த்துக்கிட்டே போனார். ஒரு வகுப்பில் ரொம்ப ஆர்வமாக நடத்திக்கிட்டே இருந்தாங்க. தமிழ் வாத்தியார் நல்லா சிறப்பாக நடத்துகிறார். எப்பயுமே நான் முதல்ல பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்தேன், அப்புறம் கல்லூரியினுடைய விரிவுரையாளராக இருந்தேன். அதெல்லாம் ராஜினாமா செஞ்சுட்டேன். எல்லாமே அரசாங்க வேலை, எல்லாம் ராஜினாமா செஞ்சுட்டு வந்துட்டு கல்வித்துறைக்கு அமைச்சருங்கிற வாய்ப்பை எளியவன் பெற்றேன். அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அப்போ ஏஇஓ விஷயத்துக்குள்ள தமிழ் அப்போ என்ன செய்வோம், எங்கள் பள்ளிக்கூடத்துலையும் எங்கள் கல்லூரியிலையும் 2 விஷயம். பசங்களை கட்டுப்படுத்தணும்னா 2 பேரை தான் கூப்பிடுவாங்க. ஒன்று தமிழையாவை, இன்னொன்று பிடி வாத்தியாரை. தமிழையா சொன்னால் மாணவர்கள் கேட்பாங்க சரி அப்படின்னு சொல்லி. பிடி வாத்தியார் கேட்டார்னா கட்டுப்பாடோடு கேட்பார்கள். எங்கள் ஏஇஓ விஷயத்துக்கு போகும்போது தமிழ் ஆசிரியர் நடத்திட்டு இருக்கார், கம்பராமாயணம் நடத்துகிறார். அலிகரா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்டவருக்கே சரண் நாங்கிட என்று சொல்லி மிக அற்புதமான அந்த பாடலை சொல்லி கொண்டே இருக்கிறார். மாணவர்கள் உற்சாகமாக கேட்குறாங்க. உள்ளே போன ஏஇஓ கேட்டார், என்ன இவ்வளோ அற்புதமாக பாடம் நடத்துகிறீங்களா, கேள்வி கேட்கலாமா உங்கள் பையனுன்னார். பையங்கெல்லாம் கேளுங்க சார் அப்படின்னார். உடனே வில்ல உடைச்சது யார் அப்படின்னு கேட்டார். வில்ல உடைச்சது யார்? ராமன். அப்படி தானே? உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்காம்மா? எஸ் ஆர் நோ? வில்ல உடைச்சது யாரு? ராமன். உடனே ஒரு பையனை எழுப்பி கேட்டார், வில்ல உடைச்சது யாருப்பான்னு. அந்த பையன் எந்திரிச்சு சொன்னால் சத்தியமாக நான் இல்லை சார்னா. ஏஇஓக்கு தலை சுற்றிடுச்சு. திரும்பி பார்த்தார். வாத்தியார்கிட்ட பார்த்தோன்னே, என்ன சார் உங்கள் பையன் இப்படி சொல்கிறானேன்னு. வாத்தியார் சொன்னார், சார் அந்த பையன் தான் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சார் சொன்னது? அப்படிலாம் உடைக்க மாட்டான் சார். இவருக்கு ரொம்ப தலையே சுற்றிருச்சு. ஐயோ ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு போனார். என்னங்க கம்பராமாயணம் நடத்திட்டு இருக்கான், வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டால் பையன் சத்தியமாக நான் இல்லைங்கிறான். வாத்தியார் அந்த பையன் நல்ல பையன் சார், அப்படியெல்லாம் உடைக்க மாட்டாங்கிறான். என்ன சார் அர்த்தம்னா? உடனே ஹெட்மாஸ்டர் சொன்னார், சார் 2 நாள் டைம் கொடுங்க, யாருன்னு கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் அனுப்புகிறேன்னார். இந்த பள்ளிக்கூடமே இப்படி தான் இருக்கும் போருக்குன்னு வேகமாக போய் டிஓட்ட போனார். சைக்கிள் தான் வச்சுருந்தார் அவர். சைக்கிள்லேயே போய் டிஓவை போய் பார்த்தார். டிஓ பார்த்த உடனே டிஓ பார்த்தார், இவன் வில்லங்கமான ஆளாச்சேன்னு சொல்லி, வாங்க போய் என்ன வேர்க்க விறுவிறுத்து வந்திருக்கேன், என்ன பிரச்சனைன்னார் டிஓ. இல்லைங்க நான் ஒரு பள்ளிக்கூட விசிட்டுக்கு போனேன், ராமாயணம் நடத்திட்டு இருந்தான், வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டேன், பையன் சத்தியமாக நான் இல்லைங்கிறான். வாத்தியாரும் அவன் அப்படியெல்லாம் நல்ல பையன் சார், உடைக்க மாட்டான் சாருங்கிறான். அந்த ஹெட்மாஸ்டர் கேட்டால் 2 நாளில் ரிப்போர்ட் அனுப்புகிறேன் சார், யாரும் கண்டுபிடிச்சுங்கிறாரு அப்படின்னு. உடனே டிஓ சொன்னார், யோ அதை உடைச்சான் இதை உடைச்சான். இந்த காலத்தில் வர சாமான்லாம் எது ஸ்ட்ராங்காக இருக்கு? சின்ன பையன் அப்படி இப்படி உடைச்சிருப்பான், விடியா இதெல்லாம் பெருசுப்படுத்தாதேன்னார். இவருக்கு ரொம்ப தலை சுற்றிருச்சு. என்னடா இது இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி வருத்தத்தோடு வீட்டுக்கு வந்தார். காப்பி கொடுத்தாங்க வீட்டுக்காரம்மா. காப்பி குடிச்சிட்டு, என்னங்க கவலையோடு இருக்கீங்கன்னு அந்த அம்மா கேட்டாங்க. கவலையோடு இருக்கீங்களேன்னு கேட்டோடனே, இல்லை இந்த மாதிரி நடந்தது, பள்ளிக்கூடத்துக்கு போனேன், வில்ல உடைச்சது யாருன்னா பையன் இப்படி சொன்னான், வாத்தியார் இப்படி சொன்னால், ஹெட்மாஸ்டர் சொன்னால், டிஓ என்னை சத்தம் போடுறாருன்னு. என்ன வில்ல உடைச்சது யாருன்னு இது கூட தெரியாதுன்னா. உடனே டிஓ அந்த ஏஇஓ கேட்டார், யாருமான்னு மனைவியை கேட்டார். அந்த மாதிரி நம்ம பழனிசாமி கவுண்டர் தானே வில்ல உடைச்சாருன்னா. பழனிசாமி கவுண்டர் வில்ல உடைச்சாரா? அவர் எப்போ வந்தாருன்னு. அந்த ஊரில் ராமாயண நாடகம் நடக்கும்போது பழனிசாமி கவுண்டர் ராமனா வேஷம் போட்டு வில்ல உடைப்பாராம். அதனால் அந்த அம்மாவுக்கு வில்ல உடைச்சி யாருன்னா பழனிசாமி கவுண்டர் ஞாபகமாகவே இருந்திருக்கு. ஆக இதை எழுதுகிறார் கீரா. கீரா வட்டார வழக்கின் அடிப்படையிலே எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளராக அப்படியே வந்தார். இன்னொரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ஒரு ஊரில் பொது கிணற்று நீர் அந்த ஊரில் இருக்க அந்த கிணத்துலேருந்து தண்ணி தான் அந்த ஊருக்கே போகும். ஊருக்கு அவுட்டரில் இருக்கு. தபால் தாசில்தாருக்கு போயிருக்கு. தாசில்தார் பார்த்துட்டு எங்கள் ஊரில் தண்ணி சரியாக வரல, அந்த கிணறு பாலடைஞ்சு போச்சு, விசிட்டுக்கு வரணுன்னார். ஆர்ஐட்ட கொடுத்து, எப்போ நாளைக்கு போயிட்டு வந்துடுவோம், யார்கிட்டையும் சொல்லாத, ஊரில் இருக்காரெலாம் நம்ம தனியாக விசிட்டுக்கு போயிடுவோம், இன்னொரு நாளைக்கு ஊர் மக்களை கூட்டிக்கலான்னு. ஆர்ஐ விஏஓட்ட கொடுத்தார். விஏஓ தலையாரிட்ட கொடுத்தார். யாருக்கும் சொல்லாதப்பா, நாங்கள் மட்டும் காலையில் வந்துடுறோன்னு சொல்லி 3 பேரும் காலையில் போனாங்க. தாசில்தார் இருந்தார், ஆர்ஐ இருந்தார், விஏஓ இருந்தார், தலையாரி இருந்தார். எட்டி பார்த்தாரு தாசில்தார். தலையாரி சொன்னால் கொஞ்சம் பாலடைஞ்சு இருக்குது, அவன் உள்ளூருக்காரன், பாலடைஞ்சு இருக்குது, கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்கன்னா. தாசில்தார் ஆர்வத்தில் எட்டி பார்த்தவர் தொப்புன்னு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டார்.
கிணத்துக்குள்ளே விழுந்த பிறகு தான் அவருக்கு நீச்சல் தெரியாதுன்னு மூச்சு வாங்குறார். கீழே படிக்கட்டு வெளியாகவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி ஆரையும் வீயவும் தலையாற்ற சொல்லி பக்கத்தில் போய் நம்ம ஆஃபீஸ் இருக்குது, ஊருக்குள்ளே போகாத கூட்டம் கூடிடும், பத்திரிக்கையில் நியூஸ் வந்துடும், அதனால் ஆஃபீஸில் இருக்க யாராவது 2 பேரை கூட்டுட்டு வாயான்னு இருக்கான். இவன் தலையாரி ஓடி போயிருக்கான். அதுக்குள்ளேயும் இவங்க 2 கையிலையும் பிடிச்சிக்கிட்டு தூக்கிட்டு மேலே வர்றாங்க. பாதி தூரம் வந்திருக்காங்க. மேலே அண்ணாந்து பார்த்துருக்காரு. ஆரையும் வீயவும் தலையாரி தனியாக நிற்கிறான். என்ன ஆளை ஊர்லேருந்து ஆளை கூட்டு சொன்னால் தனியாக நிற்கிறியேன்னு சொல்லி, இல்லை இந்த தாசில்தாரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு தந்தி வந்திருக்குன்னா தூக்கிட்டு வந்த தாசில்தார் திருப்பி கிணத்துக்குள்ளே போட்டு, அப்புறம் எதுக்கு இந்த தாசில்தார் பயன்பட போகிறாரு, கிணத்துக்குள்ளே போட்டு திருப்பி அவனுக்கு போக ஆரம்பிச்சிருக்கானுங்க ஆரைவியும். தலையார் கேட்டார், எங்கேயா போகிறீங்கன்னு, புது தாசில்தாரை பார்க்க போகிறோன்ருக்கான். இப்படி கீரா அவர்களுடைய அவருடைய அந்த வட்டார வழக்கில் எங்கெல்லாம் பேசுகிறாங்க, எங்கெல்லாம் பேச்சுக்குடைய அந்த இலக்கணத்தை அற்புதமாக அந்த மொழிநடையிலே எழுதக்கூடியவராக அவர் ஒருத்தர் இருந்தார். மற்றபடி எழுத்து என்பது வேறு எந்த விதத்திலையும் மாறுபாடு அடைந்ததல்ல. இங்கே நம்முடைய கல்யாண சுந்தரம் மிக அற்புதமாக சொன்னார். இந்த மகரந்த பூக்கள் கொங்குதோர் வாழ்க்கை எஞ்சிர தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிவோ என்கிற காதல் வழிபடுகிற யாதும் யூதும் யாராயிரோ நொந்தையும் நந்தையும் எம்முறை கேளீர் என்கிற பாடலை எல்லாம் அற்புதமாக சொன்னார். காதல் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. எப்பயுமே இப்படி ஒரு எல்லாம் நாம் ஒரு அந்த காலத்தில் கவிதைகள் எழுதுகிற போது இந்த கவிதைகள்லாம் பிரபலம். திருமணம் வயது தள்ளி போன ஒரு பெண் எழுதினால், என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு ராமன் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, என்னை கடத்தி போக ஒரு ராவணனாவது வரக்கூடாதா என்ற ஒரு கவிதை. அப்போல்லாம் அந்த கவிதைகள் கல்லூரி படிக்கிற காலத்தில் பிரபலம். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது ஒரு கவிதை, அந்த கவிதை இப்படி பேசுகிறது. பேருந்தில் போகிறோம், பேருந்தில் போகிற போது நிறைய இடிபாடுகளை நான் சந்திக்கிறேன். அந்த பெண் எழுதுகிறான், இடிபாடுகளை சந்திக்கிறேன். என்னை பேருந்தில் போகிற போது ஆண்கள் இளைஞர்கள் இடிபாடுகளோடு நான் கடந்து போகிறேன். என்னை இடிக்கத்தான் வருகிறார்கள். பாபர் மசூதியைப் போல கட்டுவதற்கு யாரும் தயாராக இல்லை. பாபர் மசூதியைப் போல இடிக்கத்தான் வருகிறார்கள், கட்டுவதற்கு யாரும் தயாராக இல்லை என்ற ஒரு கவிதை பேசுகிறோம். இப்படி எண்ணற்ற கவிதைகள். நாம் காதலை மறந்து விடலாம், தபால்காரருக்கு என்ன பதில் சொல்வது? காதல் தோல்வியடைந்த இளைஞன் எழுதினான். இதுதான் சங்க இலக்கியத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கான ஒரு நிகழ்வு. வேறொருவனை மணந்துகொள், வேதனை ஒன்றுமில்லை எனக்கு, புதிய இடத்தில் நடுவதற்கு புடுங்கி போட செடியில் இருக்கும் பழைய மண்ணை போல என் நினைவுகளை என்ன செய்வாய்? ஒரு செடியை எடுத்து வேறு இடத்துல வைக்கணும்னா பழைய மண்ணோடு வைக்கணும். மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வச்சோம்னா பட்டு போயிடும். அதுபோல என் நினைவுகளை நீ என்ன செய்வாய் என்று கேட்கிற அந்த சங்க இலக்கியத்தினுடைய அடுத்த கட்டத்தினுடைய பரிணாம வளர்ச்சியை நாம் பார்க்கலாம். என் மகளை உனக்குத்தான் கட்டித் தருவேன் என்று 25 வருட கால கனவு, என் அத்தையின் 25 வருட கால கனவை ஒரே நொடியில் முடித்து விட்டார் வெள்ளக்கோயில் ஜோசியர். இந்த கவிதை பார், என்ன சொல்லிட்டார் அவர்? பொருத்தம் சரியில்லைன்னு சொல்லிட்டார். இப்படி இதெல்லாம் புது கவிதையினுடைய வடிவம். ஆனால் சங்க இலக்கியத்தில் இருக்கிற இந்த கவிதையினுடைய வடிவம் மிகச்சிறந்த வடிவமாக இருப்பதை இங்கு அற்புதமாக எடுத்து சொன்னார். இந்த சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான படைப்புகளை நீங்கள் படிக்க வேண்டும். காதல், வீரம், தமிழ் என்று நியூஸ் ஜே தொலைக்காட்சியில் 2 ஆண்டுகள் தொடர்ந்து உரையாற்றினேன். அது இப்போ அடுத்த ஒரு பதிப்பாளர் 2500 பக்கங்கள் 5 வால்யூமாக போடுறாங்க. ஒரு மாதத்தில் அந்த நூல் வந்துவிடும். 2500 பக்கங்கள். அதுவும் சங்க இலக்கியத்தை பற்றியான ஒரு ஆய்வுகள் தான். ஆக இப்படி இந்த சங்க இலக்கியம் பொக்கிஷமாக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய செம்மொழி தகுதி படைத்த மொழிகளில் இந்த சங்க இலக்கியங்கள் தான் நமக்கு ஆதார சுருதியாக இருக்கிறது. செவ்வியல் இலக்கியம், கிளாசிக்கல் லாங்குவேஜ் 7 மொழிகள் தான். 7 மொழிகள் எது எதுன்னு மாணவர்களுக்கு தெரியுமா? செவ்விலக்கிய மொழிகள் எது எது? இங்கே மாணவிகள் யாராவது தெரியுமா? 1 கிரேக்கம், 2 லத்தீன், 3 ஹீப்ரு, 4 பாரசீக மொழி, 5 சீன மொழி, 6 சமஸ்கிருதம், 7வது மொழி தமிழ் மொழி. இதுதான் இந்த 7 மொழிகள் தான் செவ்விலக்கிய மொழிகள். அதுவும் கிரேக்கம் லத்தீன் பேச்சு வழக்கில் இல்லை. ஹீப்ரு மொழி
இயேசு கிறிஸ்து பேசிய மொழி. மன்னித்தல் மூலமே பாவி கூட மனிதனாக முடியும் என்று எடுத்துரைத்தவர் இயேசு. காணுகின்ற சகோதரிடத்தில் அன்பு காட்டாதவன் காணாத தேவனிடத்தில் எவ்வாறு அன்பு கூறுவான் என்று பேசியவர் விவிலியத்திலே இயேசு. அவர் பேசிய மொழி கூட புத்துருவாக்கத்திற்கும் மீட்டுருவாக்கத்திற்கும் தான் உள்ளாக்கப்படுகிறதை தவிர பேச்சு வழக்கிலே இல்லை. அடுத்திருப்பது பாரசீக மொழி, பேச்சு வழக்கிலே இல்லை. சமஸ்கிருதம் பேச்சு வழக்கில் இல்லை. மந்திரம் சொல்கிறோம், நம்ம அவ்வளோதான் பேச்சு. இப்போ அதை 2000 கோடி ஒதுக்கி செய்தியெல்லாம் வாசிக்கிறாங்க. சமஸ்கிருதம் கேட்பதற்கு எளிமையாக இருக்கிறது. ஆனால் எல்லாரும் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகிறார்களா? இல்லை, பேச்சு மொழியிலே இல்லை. ஏதாவது ஒரு ஊரில் போய் நீங்கள் பாவம் பண்ணிட்டீங்கன்னா என்ன செய்யணும்னு கேட்டால், கோயிலுக்கு போனால் பாவ விமோசனம் அடைஞ்சிடும். சரி, கோயில் உள்ள ஊர்லேயே ஒருத்தன் பாவம் பண்ணிட்டா என்ன செய்கிறது? அவன் வாரணாசிக்கு போகணுமா, காசிக்கு, பாவ விமோசனம் அடைஞ்சிருமா. சரி, காசியில் இருக்க ஒருத்தன் பாவம் பண்ணிட்டா என்ன செய்யறதுன்னா கும்பகோணம் வரணுமா. கும்பகோணத்தில் இருக்கிற ஒருத்தன் பாவம் பண்ணிட்டா எங்கேயா போகணும்னா கும்பகோணத்தில் இருந்தாலே போதும், அவன் பாவ விமோசனம் அடைஞ்சிரும்னு ஒரு ஸ்லோகம். அந்நியச்சேத்திரே கிருதம் பாவம் புண்ணியச்சேத்திரே வினயச்சதி, புண்ணியச்சேத்திரே கிருதம் பாவம் வாரணாசியாம் வினயச்சதி, வாரணாசியாம் கிருதம் பாவம் கும்பகோணே வினயச்சதி, கும்பகோணே கிருதம் பாவம் கும்பகோணே வினயச்சதின்னு ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம். நல்லா கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. பேச்சு வழக்கில் மிஞ்சி நிற்பது 2 மொழி, சீன மொழி, தமிழ் மொழி. சீன மொழிக்கும் நல்ல கலை சொற்கள் இருக்கிறது, மிகுந்த வளமான பண்பாடு இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் 3500 ஆண்டு காலம் சிதையாமல் இருக்கிற ஒரே மொழி எது என்று கேட்டால் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி மாத்திரம்தான். ஆகவேதான் சங்க இலக்கியம் பாவலன் சொல்கிறான் தண்டி அலங்காரத்திலே, எங்களுடைய மொழி எப்போது தோன்றியது? கதிரவன் தோன்றிய போது தோன்றியது. கதிரவன் எப்போது தோன்றியது? உலகம் தோன்றிய போது தோன்றியது. அழகாக சொல்லுகிறான். ஓங்கரிடை பிறந்து உயர்ந்தோர் தொலைவிலங்கி வீங்கொடி நீர் நீராற்றி அங்கோர் விண்ணேர், விண்ணேர் என்றால் கதிரவன், விண்ணேர் ஆற்றி அங்கோர் விண்ணேர் ஆற்றி என்று மிக அற்புதமாக சொல்லுவார் சங்க இலக்கிய பாவலன். கதிரவனோடு தோன்றியது எம் மொழி என்று பேசுவார். அதனால தான் மனோன்மணியம் சுந்தரனார் கூட சொல்லுவார், தமிழ் தாய் வாழ்த்தை எழுதினார் அல்லவா, அவர் சொல்லுவார், கன்னடமும் களி தெலுங்கும் கவின் விளையாரமும் துளுவும் உன்னுதரத்து உதித்தெழுந்து ஒன்றுபலவாகிடும், ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையாவன் சீரிடமை பெற்ற என் தமிழ் மொழி. அதனால தான் பாரதி சொன்னான், தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணுவோம். தமிழங்கள் இளமைக்கு பால் என்ப தமிழங்கள் புகழ்மிக்க புலவருக்கு வேடு என்று சொன்னான் பாவேந்தன். இங்கு பேசுகிற போது தொடக்கத்தில் சொன்னார் அல்லவா, கல்யாண சுந்தரம் கதிர் வெடித்து புலம்புல கடல் கொதித்து சூடாற்ற முதுமை மிகு நிறப்பரப்பின் முதறப்பரப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் தரும் முன் நலமடர்த்த தவடரங்கே பதி மதுரை பெருவழியில் பாண்டியர்கை பார்த்தவளே என்று கண்டினீர் குரல் வாங்கி கண்ணி தமிழில் கால் வாங்கி நின்று செல்லும் நெடிய காவிரியில் விளங்கிய கவியரசு கண்ணதாசன் எடுத்துரைத்தார். பொழுதளந்த நேரத்தினை பூவறியும் புல்லறிந்த நேரத்தினை பொழுதறியும் சேய் பிறந்த நேரத்தினை, அதாவது குழந்தை பிறந்த நேரத்தினை தாயறிவாள் செந்தமிழே உன் பிறப்பை யார் அறிவார்? செந்தமிழே உன் பிறப்பை யார் அறிவார்? 3500 ஆண்டு கால புடமை. ஆகவே இந்த இப்படிப்பட்ட மொழிகளுடைய ஒரே சாட்சி சங்க இலக்கியம்தான். இந்த சங்க இலக்கியத்தை நீங்கள் ஆழ்ந்து படித்தால் வாழ்க்கையினுடைய செழுமைமிக்க ஒன்றை நீங்கள் காணலாம். வாழ்க்கை சொல்கிறான், ஈயனை இறைப்பது இழிவானது, ஈயன மறுப்பது அதனினும் இழிவானது, கொல்லன கொடுத்தல் கொடுத்தலில் உயர்வானது, கொள்ளேன மறுத்தல் அதனினும் உயர்வானது என்று பேசுவார். ஐயா ஏதாவது கொடுங்கன்னு கேட்குறீங்கன்னா அசிங்கம், கேட்கக்கூடாது. அப்படியே கேட்டுட்டான் அவன் தரலை பாருங்க, அதை விட அசிங்கம். கொள்ளன கொடுத்தல் கொடுத்தலில் உயர்வானது. ஐயா நீங்கள் கஷ்டப்படுறீங்க கேள்விப்பட்டேன் வச்சுக்குங்கன்றது உயர்வான குடம், பரவாயில்ல. அதனால் என்ன? கொள்ளன கொடுத்தல் கொடுத்தலில் உயர்வானது, கொள்ளேன மறுத்தல் வேணாங்க பரவாயில்ல, அதனினும் உயர்வானது. எப்படி சங்க இலக்கியம் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தாத்தன் பூட்டன் பாட்டி எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். சாதி இரண்டொழிய வேறில்லை நீதி வருவாய் நெறிபுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கி உள்ளபடி. சாதி 2 தான் சங்க இலக்கியத்தில். ஏது ஜாதி? ஜாதி 2 தான்.
கொடுத்தவன் பெரியவன், கொடுக்காதவன் ஈடு கொடுத்தோர். மிக இப்படி இந்த சங்க இலக்கியம் பல்வேறு விஷயங்களை குறித்து மிக அற்புதமாக பேசுகிறது. ஆகவே இந்த நூலை திறனாய்வு சென்ற கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும், இந்த நூலை அற்புதமாக கட்டமைத்து தந்த நம்முடைய மெய்யப்பன் அவர்களுக்கும், இந்த நூலை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து சென்ற நம்முடைய மகாத்மா காந்தி நற்பணி மன்றத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது இரண்டாவது நூல். மறைந்த தலைவர்கள் மறையாத நினைவுகள் கல்கி வார இதழிலே தொடராக வெளிவந்தது. பையங்கள்லாம் பார்க்குறான், இப்போ தான் முதல் நிலை முடிச்சிருக்கான் போல இருக்குது, எப்படா முடிப்பான் இவன் அப்படின்னு சொல்லி வேகமாக முடிச்சிடுறேன். அது மாதிரி இந்த இரண்டு நூல்களினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும், காந்தி என்பது ஐன்ஸ்டீன் தான் சொன்னார், எலும்பும் தோளுமுள்ள ஒரு மனிதன் இப்படி இருந்தான் என்று சொன்னால் அடுத்த தலைமுறை நம்ப மறுத்துவிடும். ஒரு சாதாரண மனிதன் உப்பு சத்தியாகிரகம், உப்பை எடு, எல்லாரும் போ, உப்புக்கு வரி போட்டான் பிரிட்டிஷ்காரன் வெள்ளைக்காரன், ஒரு கைப்பிடி உப்பை எடு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னா. இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னாங்க. ஒரு கைப்பிடி வந்து உப்பை எடுத்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்தால் ஆங்கில அரசாங்கம் கிடுகிடுத்து விட்டது. காந்தியினுடைய மகத்தான அந்த சத்தியத்தை கண்டு நாடே அதிர்ந்து நின்றது என்று சொன்னால் எப்படிப்பட்ட வலிமை மிக்கவன். பீரங்கி தாக்குதலுக்கு கூட அஞ்சாத அவன் அகிம்சை சத்தியாகிரக போராட்டம். எதிரி போராடுவது என்பது எது என்று கேட்டால் காந்தி அற்புதமாக சொன்னான், போராடுவது என்பது நம்முடைய வெற்றி அடைவதோடு மாத்திரமல்ல, எதிரியை மாற்றி காட்டுவது, திருத்துவது என்று சொன்னார். இதுதான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. காந்தி அமைதி என்கிற விருதை உலகம் முழுவதும் படைக்கிறார்கள், உலகம் முழுவதும் இருக்கிற தலைவர்கள் பெறுகிறார்கள். காந்தி இண்டிபெண்டன்ஸுக்கு பிறகு சொல்லுகிறார்கள், சுதந்திரத்துக்கு பிறகு மிஸ்டர் காந்தி, மிஸ்டர் மோகன்தாஸ் கரம்சன் காந்தி, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், மை கண்ட்ரி இஸ் இண்டிபெண்டன்ஸ், இந்த இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது, யூ கோயிங் டு பிரைம் மினிஸ்டர் சேர் அண்ட் அதர்வைஸ் இன் பிரசிடென்ட் சேர் என்று சொன்னபோது உடனடியாக சொல்லுகிறார் காந்தி, மை டியூட்டி இஸ் ஓவர், ஐ ஆம் கோயிங் டு சபர்மதி ஆசிரமா. எதனால் சொல்ல முடியுமா? எப்படியாவது எனக்கு அந்த எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்துருங்க, எப்படியாவது இந்த எம்பி தேர்தல் வருது, நானும் யமுனை நதிக்கரையில் பாராளுமன்றத்தின் படிக்கட்டுகளில் அப்படியே போய் வந்துடுறேன், அங்கே போனால் நல்லாயிருக்கும், நல்ல இலாக்கா வாய்ப்பு, அமைச்சரவை வாய்ப்பு இருந்தால் நல்ல இலாக்காவாக கொடுங்க, கால்நடையோ கைத்தறியோ புண்ணாக்கோ தவிடோ கொடுத்துடாதீங்க அப்படின்னு கேட்குற அரசியலாளர் தான். அவர் சொல்லா, இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது, அதுக்கு காரணமானவர்கள் நீ காந்தி, ஆகவே நீ என்ன வேணும், எனக்கு பிரதமர் நாற்காலி வேணுமா, குடியரசு தற்காலி நான் வேணுமான்னு கேட்டபோது மை டியூட்டி இஸ் ஓவர், ஐ ஆம் கோயிங் டு சபர்மதி ஆசிரமா, என் கடமை முடிந்து விட்டது. யாரால் சொல்ல முடியும்? அதனால தான் இன்றைக்கி எங்கேயோ பிறந்த போர்பந்தரில் பிறந்த காந்தியை வெள்ளக்கோயில் இருக்கிறவர்கள் காந்தி நற்பணி மன்றம் என்று அமைத்திருக்கிறார்களே. அல்ல என்ன பேர், அவங்க அப்பா பேரை ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க பேரை ஆரம்பிச்சிருக்கலாம், என்ன சொல்கிறீங்க? இல்லை யாராவது இப்போ நடிகைகளுக்கெல்லாம் குஷ்புக்கு கோயில் கட்டுறது மாதிரி நயன்தாராவோ தமன்னாவோ பேரில் ஆரம்பிச்சிருக்கு. இல்லை, காந்தி என்கிற சத்தியத்தின் பின்னால் ஒளிந்து நிற்கிறது இந்த நற்பணி மன்றம். அவரை அந்த சத்தியத்தை தூக்கி நிற்கிறது. சத்தியத்தை தோற்கடிக்க முடியாது, சத்தியத்தை தோற்கடிக்கவே முடியாது. அதனால தான் வாய்மை வெல்லும் என்று சொன்னார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கை வரலாறை நான் புதிய கோணத்தில் 4 பக்கம்தான் எழுதியிருக்கேன். அதே போல் அம்பேத்கருடைய ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய வடிவமாக மாத்திரம் அவரை பார்த்து விடக்கூடாது. அவர் தத்துவத்தில் ரூபாய் நோட்டை எப்படி இருக்க வேண்டும் என்பதை, ஆனால் அவருடைய பிஹெச்டி முனைவர் பட்ட ஆய்வேடு ரூபாயை பற்றியது. ரிசர்வ் பேங்கை உருவாக்கியவரே அவர் தான், ரிசர்வ் பேங்க் இருக்கணும்னு சொன்னவரே அவர் தான். சட்டம் மாத்திரமல்ல, எல்லா துறைகளிலும் நுழைவிடம் கற்றவர். உலகத்திலே யாருக்கு அதிக சிலை இருக்கு தெரியுமா? உலகத்திலே யாருடைய சிலை அதிகமாக இருக்கிறது யாருக்காவது தெரியுமா மாணவர்களே? இங்கே மாணவர்கள் நீங்கள் படிக்க வந்திருக்கீங்கனால உங்களை கேட்குறேன், யாருக்காவது தெரியுமா? உலகத்திலே அதிக சிலை இருக்கிறது புத்தருக்கு. இந்தியாவிலேயே அதிக சிலை யாருக்கு இருக்கிறது தெரியுமா? அம்பேத்கர். இந்தியாவிலே அதிக சிலை இருப்பது அம்பேத்கர். தமிழ்நாட்டிலே அதிக சிலை இருப்பது யாருக்கு? அண்ணாவுக்கு. வெரி குட், ஐயா கரெக்டாக சொன்னார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுக்குத்தான் அதிக சிலை இருக்கிறது.
ஆக அப்படிப்பட்ட ஒரு வடிவமாக இருந்திருக்கிறார் அம்பேத்கர். காமராஜர், இன்னைக்கு காமராஜர் பள்ளியில் இன்னைக்கு ஐயாலாம் வந்து மாலை போட்டோம் நாங்கள் போய். பெருந்தலைவர் எங்கள் ஊர் மாதிரியே இருந்தது. நான் மாற்றி கீத்தி விருதுநகருக்கு வந்துட்டேனான்னு நினச்சேன். அவருடைய தொகுதியில், அவருடைய தொகுதி பாதி தொகுதி என்னுடைய அருப்புக்கோட்டையில் வரும். அந்த தொகுதியில் நின்று வென்று அவர் வகித்த கல்வி அமைச்சர் பதவியை நான் வகிச்சிருக்கேன். அவர் போன்ற ஒரு திறனாளர், ஆற்றலாளர், அனுபவம் வாய்ந்தவர். பட்டறிவு வேணும், படிப்பறிவு மாத்திரமல்ல பட்டறிவு ஒருவனுக்கு வேணும். அவர் டாக்டர் சீட்டு முதலமைச்சர் 10 பேருக்கு கொடுக்கலாம். அப்ளிகேஷன் 100 அப்ளிகேஷன் வந்திருக்கு. 10 பேரை தேர்ந்தெடுக்கணும். தலைமைச் செயலாளர், உயர் IAS அதிகாரி, யாரை தேர்ந்தெடுக்கணும் தெரியல. தேர்ந்தெடுத்துட்டீங்களா 10 பேரை அப்படின்னு கேட்குறாரு. தேர்ந்தெடுக்கலைன்னாங்க. எடுத்துகிட்டு வான்னாரு. எடுத்துகிட்டு வந்தாங்க. உடனே எல்லாம் 100 பேரை பார்த்தார். 10 பேரை கொடுத்து இவங்க தான் MBBS அப்படின்ட்டார். கூட தலைமை செயலாளர் வியந்து போயிட்டார். எப்படியா தேர்ந்தெடுத்தீங்கன்னார். சொல்ல முடியுமா ஐயா அப்படின்னு. ஒன்றுமே இல்லை, பெற்றோர் கையொப்பம்ங்கிற இடத்துல யாரெல்லாம் கை நாட்டு வச்சுருக்காங்களோ அப்பா அம்மா, அந்த பையனுக்கு டாக்டர் சீட்டு கொடுத்துட்டார். அதனால தான் இன்றைக்கும் நினைக்கப்படுகிறார். 1 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி, 8 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலைப்பள்ளி என்கிற இலக்கை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கிற போது படைத்து காட்டியது. அதனுடைய சாதனுடைய வெளிப்பாடு. ஒரு படிக்காதவன் படிக்காத மேதை என்று ஏன் அழைக்கிறோம் என்று சொன்னால் அனுபவ அறிவு. ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அவருடைய பேரனுக்கு சீட்டு கேட்குறாரு. காலையில் சீட்டு, காலேஜ் இல்லை, சீட்டு இல்லை, முடிஞ்சு போச்சு, 40 பேர் இருக்காங்க, 40 சீட்டு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாரு கல்லூரி முதல்வர். உடனே என்ன செய்யலாம், அடுத்த வருஷம் படிக்கிறதுக்கு 1 வருஷம் வீணாக போயிருமேன்னு சொல்லி உடனே காமராஜர் கேட்குறாரு. எப்படி சிந்திக்கிறார் பாருங்க. கேட்குறாரு, எத்தனை மணிக்கு காலேஜுன்றார். ஐயா 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும்ன்றாங்க. சரி, சாயந்தரம் என்ன செய்யுது? சும்மா தான் இருக்கும். சாயந்தரம் காலேஜ் ஆரம்பிங்களேன். அதுதான் மாலை நேர கல்லூரி, ஈவினிங் காலேஜ். இந்த சிந்தனை யார் உள்ளத்திலே, யார் இதயத்திலே, யார் மூளையிலே உதித்தது? பெருந்தலைவர் காமராஜரின் உள்ளத்திலே உதித்தது. எவ்வளவு பெரிய சாத்தியம்! இப்படி எண்ணற்ற தலைவர்கள். மாப்போசி எல்லை போராட்டத்திலே பாடுபட்டவர். தேவிகுலம் வேண்டுமென்றார், பீர்மேடு வேண்டுமென்றார், கண்ணப்பனுக்கு அருள் பாவித்த காளஹஸ்தி வேண்டுமென்று சொன்னார், திருத்தணியை மீட்டு தந்தார், திருப்பதியும் வேண்டுமென்றார். இந்த பக்கம் வந்து செங்கோட்டை வனப்பகுதி எங்களுடைய பகுதி என்று சொன்னார். எல்லாம் ஆந்தூர், சித்தூர் பகுதி எல்லாம் தமிழ்நாட்டின் பகுதிகள் என்று சொன்னார். பெங்களூர் எங்களூர் என்று சொன்னார். கோலார் தங்கவையில் தமிழர்கள் உழைத்து சேகரித்த சுரங்கம் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார். தலைநகர் எங்களுக்கு வேண்டும் என்று போராடினார். தலை கொடுத்தாவது தலைநகரை மீட்டுவேன் என்று சொன்னார். இல்லைன்னா திருப்பதியை கொடுத்துட்டு தலைநகர் ஆந்திரக்காரை எடுத்துகிட்டு போயிருப்பான். இப்படி எண்ணற்ற ஒரு போராட்டம். அதை போல ஜீவா, அதை போல அண்ணாவும் மாணவர்கள், அண்ணாவுடைய பேச்சு தான் ஒரு மறுமலர்ச்சியை 19 இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டிலும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தியது. அண்ணாவை மாணவர்கள் கேட்குறாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உரையாற்றுகிறார். அது உரையை கேட்டு அப்படியே வியந்து போகிறாங்க. பொங்கும் பூரிக்கும் புது வெள்ளமாகும், கொதிக்கும் குதிக்கும் குடிதந்தலாகும், ஏறும் சீரும் இடமாறையாகும், தேடும் கூடும் அது தேவாரமாகும் என்பதைப் போல அவருடைய உரை சண்டமாரதம் விட்டு கொண்டிருக்கிறார். அப்போது மாணவர்கள் கேட்கிறார்கள், அண்ணா அவர்களே, மாணவர்கள் அரசியலுக்கு வரலாமான்னு. அண்ணா சொன்னார், மாணவர்கள் அரசியலுக்கு எப்படி வர வேண்டும் தெரியுமா? அரசியல் என்பது மாணவர்களுக்கு அத்தை மகளை போல, தூர இருந்து பார்க்கலாம், தொட்டு விடக்கூடாதுன்னார். பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் நல்லா கைதட்டலாமே. இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஆக ஒரு மாணவர்களுக்கு மத்தியில் எப்படி அற்புதமாக சொல்றார் பாருங்க. அதுதான் ஒரு விஷயம். அண்ணா வந்து சட்டமன்றத்தில் அவர் பேசுகிற போது யாகா வராயினும் நாகாக்க என்று பேசுகிற போது கேட்குறாங்க, எழுதி போட்டிருக்கீங்களே எல்லா பேருந்துலையும், அது வந்து யாகா வராயினும் நாகாக்க, அந்த யாரை காக்க வேண்டும்? கண்டக்டருக்கா, இல்லது டிரைவருக்கா, இல்லை வர்ற பேசஞ்சருக்கா, ஓட்டுநருக்கா, நடத்துனருக்கா, அல்லது பயணிக்கான்னு கேட்டிருக்காரு. உடனே அண்ணா எந்திரிச்சு சொன்னார், நாக்குள்ள எல்லாருக்கும் தான்மான்னார். இது சொல்லணும் இல்லை, ஐக்யூ, ஒரு மனிதன், இன்டெலிஜென்ஸ், வெளிப்பாடு. புளிய மரத்தில் புளியினுடைய விலை அதிகமாயிருச்சு. ஆகவே வந்து எங்கள்
ஆட்சியில் காங்கிரஸ் உறுப்பினர் விநாயகன் சொல்கிறார், எங்கள் ஆட்சியில் குறைவாக இருந்துச்சு, உங்கள் ஆட்சியில் புளி விலை கூடிடுச்சு, இது யாருடைய சாதனை தெரியுமான்னார். உடனே அண்ணா எந்திரிச்சார், புளிய மரத்தின் சாதனை தான் அதுன்னார். அதிக உற்பத்தி ஆச்சு, குறைஞ்சிருச்சுன்னார். ஆக ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுகிற அந்த பாங்கு அதான் முக்கியம். செட்டிநாட்டுக்கு போனார். எங்கள் பகுதியில், காரைக்குடி பகுதியில், செட்டிநாடு பகுதியில், காணாங்கடை காத்தாலில், தேவக்கோட்டையில் எல்லாம் வந்து பெரிய மாளிகை 50 ரூம் இருக்கும். ஆனால் ஒரு ஆள் இருக்க மாட்டான். எல்லாம் சிங்கப்பூர், பர்மா, மலேசியா, துபாய் அப்படி இப்படி இருக்காங்க. அப்போ அவர் சொன்னார், நான் சென்னையிலேருந்து வர்றேன், செட்டிநாட்டை பார்க்கிறேன். சென்னையிலோ வீடில்லாத மனிதர்கள், செட்டிநாட்டிலோ ஆளில்லாத வீடுகள்னார். ஒரே வரியில் முடிஞ்சிருச்சு. இப்படி சொல்லக்கூடிய அந்த பேராற்றல் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் இருக்கிறார். எம்ஜிஆர்கிட்ட கேட்டாங்க, 77 முதலமைச்சர் ஆகிட்டாரு. பத்திரிகையாளர் கேட்குறாங்க, நீங்கள் நடிகர் என்ற காரணத்தினால்தான் தான் முதலமைச்சர் ஆனீர்களான்னு. உடனே அவர் சொன்னார், நடிகர் என்ற காரணத்தினால் மக்களிடத்தில் எளிதில் அறிமுகமானேன், நல்லவன் என்கிற காரணத்தினால் மக்கள் என்னை முதலமைச்சர் ஆக்கினார்கள். இன்னைக்கு ஒரு தையல் மிஷினை வாங்கி போட்டு ஒரு பக்கம் விளம்பரம் கொடுத்துக்கிறானுங்க, நடிகரின் பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லி. அதாவது வந்துங்க, உதவி செய்வதற்கு வெளிப்பாடு தேவையில்லை, செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும், அதுதான் முக்கியம். இப்படி புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய அவங்கள பற்றியான வாழ்க்கை பற்றி கூட மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறேன். அவர்களுடைய தலைமையிலே நான் அமைச்சராக இருந்திருக்கிறேன். மாணவர் பருவமாக இருக்கிற போது அவர்களை எங்கள் கல்லூரிக்கு அழைத்து சென்றிருக்கிறோம், நானும் என்னுடைய சக நண்பர்களும். இப்படி எண்ணற்ற அனுபவங்கள் அவரிடத்தில் இருக்கிறோம். ஒரு கோப்பு, ஒரு ஃபைலு பார்க்கணும், படிங்கன்றாங்க, நான் படிச்சுட்டு அடுத்த பக்கத்தை திருப்பணும். நம்ம பழக்க தோஷத்தில் கிராமத்தில் இருந்தோம், எச்சியை தொட்டு திருப்பினேன். உடனே பெல் அடித்தாங்க, பியூன் வந்தார், பஞ்சில் தண்ணியை வச்சுருந்தாங்க, இதை யூஸ் பண்ணணும் அமைச்சர் அப்படின்னாங்க. அதாவது ஒரு நாகரிகத்தை எப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள் ஒரு தலைவர். இப்படி எத்தனையோ உதாரணத்தை சொல்லலாம். இப்படி எண்ணற்ற தலைவர்களுடைய வாழ்க்கை மிக அற்புதமான வாழ்க்கை. அதுபோல் பாரதி இலக்கியத்திலே பாவேந்தன் பாரதிதாசனை சொல்லியிருக்கிறார். பாரதி எங்கு போனாலும் தன்னுடைய மனைவியை அழைத்து செல்வார். அழைத்து செல்கிற போது மிருக காட்சி சாலைக்கு போனார். அங்கே ஒரு சிங்க கூண்டு திறந்து இருந்துச்சு. செல்ல மாட்ட சொல்லி இருன்னு சொல்லி உள்ளே போயிட்டார். உள்ளே போய் சிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டான். பாரதி கட்டி பிடிச்சிட்டு சொல்கிறான், நீ காட்டு ராசா, நான் கவிராஜாங்கிறான். பேச்சுவார்த்தை நடத்துகிற இடமா அது? அதனால தான் அவனால் எழுத முடிந்தது, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் எழுத முடியும். எல்லாம் மாணவ மாணவிகள் பசியோடு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க, சாயந்தரம் வரைக்கும் பேசுகிறதுக்கு தான் ஏதோ எங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. ஆகவே இது இப்படி பாவேந்தன் பாரதிதாசன் பாண்டிச்சேரியில் ஒரு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு ஆ அணில் ஆ நெடில் ஆடுன்னு போட்டிருந்தது, ஈ இலை ஈ ஈ என்று. உடனே அவர் கடிதம் எழுதினார் சர்க்காருக்கு, பாண்டிச்சேரி முதலமைச்சருக்கு. என்னங்க ஆன்னா அணில்னு போட்டிருக்கீங்க, ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கை அணிலிருந்து தொடங்கக்கூடாது, அம்மாவிலிருந்து தொடங்க வேண்டும் என்று சொன்னார். உடனே அம்மா அவங்க மாற்றிட்டாங்க, அணிலை எடுத்துட்டு அம்மா என்றால் அம்மா என்று. இப்படி எண்ணற்ற விஷயங்களை நாம் தொடர்ந்து அப்படியே பார்த்து கொண்டே செல்லலாம். ஜீவா 10 வருட சிறை வாழ்க்கை, 10 வருட சிறை வாழ்க்கைக்கு பிறகு அலுவலகம் வருகிறார், அவருடைய ஜனசக்தி அலுவலகத்துக்கு. வந்த உடனே கட்டுக்கடங்காத கூட்டம், எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வரிசையாக 10 வருடம் கழிச்சு வர்றாருன்னு எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறார். ஒரு பொண்ணு, இன்னொரு சக தோழி, 2 பேரும் பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க. கூப்பிட்றாரு, என்னம்மா நீ யாரும்மா, எங்கேருந்து வந்திருக்க, உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யாருன்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு ஒன்றுமே சொல்லலை, சிரிச்சுக்கிட்டே நிற்கிது. காலை முடிந்து மதியம் முடிந்து இரவு தொடங்க போகுது, மாலை நேரம். இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு, ஏன் காலையிலேருந்து நிற்கிறீங்க, என்னான்னு கூப்பிட்டா கூட சொல்ல மாட்டேறீங்க, உங்கள் ஊருக்கு போவேணாமா, உங்கள் யார், நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கன்னு கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, ஐயா என் தாத்தா பேர் குலசேகரதாஸ், என் அம்மாவின் பெயர் கண்ணம்மை, என் அப்பாவின் பெயர் ஜீவா, அது நீங்கள் தான்றான். நான் படிச்சுட்டு இரவெல்லாம் அழுது. எங்கள் தாத்தா பேர் குலசேகரதாஸ், எங்கள் அம்மா கண்ணம்மை, எங்கள் அப்பா நீதாண்டா ஜீவா அப்படிங்கிறான். பெத்த பிள்ளைய அப்பனுக்கு தெரியல.
அவனுடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக படித்துவிட்டு நான் எழுதினேன். இதில் பிள்ளை தெரியல, கட்டி பிடித்து அப்படியே கதறி எழுதான் ஜீவா. குற்றாலத்திலிருந்து எப்படி தண்ணீர் வருமோ அப்படி கண்களிலிருந்து கண்ணீர். மகளே என்னை மன்னித்துக்கொள், பொது வாழ்க்கை தான் எனக்கு, தனிப்பட்ட வாழ்க்கை இல்லை. மகளே யாரென்று தெரியாத ஒரு துர்பாக்கிய நிலைக்கு ஆளாக்கினேனே இந்த தகப்பன் என்று அழுதான். ஆக அந்த அளவுக்கு தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே மறைந்த நம்முடைய இந்த நிகழ்வுகளில் மறைந்த தலைவர்களாக இருந்தாலும், ஜீவா மறைந்து விட்டார், காந்தி மறைந்து விட்டார், எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் மறையாத நம்முடைய நெஞ்சிலே இருக்கிறார்கள். மொராஜி தேசாய் மகாராஷ்டிரா, குஜராத் ஒருங்கிணைந்த ஸ்டேட், அதனுடைய முதலமைச்சர், பெரிய ஒரு 2 மாநிலத்துக்கு முதலமைச்சர், 2 ஆந்திரா தெலுங்கானா இருக்கிறது அல்லவா, அதற்கு ஒருங்கிணைந்து இருக்கிற போது எப்படி இருக்கும், அப்படி ஒருங்கிணைந்த முதலமைச்சர். தன்னுடைய மகள் இந்து +2 தேர்வில் மதிப்பெண் குறைந்து விட்டது, அப்பா முதலமைச்சர், ஆட்சியின் அதிகாரத்தில் இருக்கிறார், ஆணை சேனை ஆள் அம்பு கோட்டை கொத்தளத்தில் இருக்கிறார். அவர் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட முடியும். இப்போது போல நீட் தேர்வில்லை, அப்போது நினைத்தால் முதலமைச்சர் நினைத்தால் மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி தர முடியும். மகள் சொல்கிறார், இந்து அப்பா எனக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் குறைந்து விட்டது மதிப்பெண், என்னோடு படிக்கிறவர்கள் எல்லாம் மருத்துவராக சேர்ந்து விட்டார்கள், எனக்கு ஒரு வாய்ப்பை பெற்றுத்தாருங்கள், நீங்கள் முதலமைச்சராயிற்றே என்று சொன்னார். உடனே மொராஜி தேசாய் சொன்னார் மகளிடத்திலே, மகளே உனக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி தருவதற்காக நான் இந்த மாநிலத்தில் முதலமைச்சராக என்னை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. ஐ ஆம் சாரி, என்னை மன்னித்துக்கொள் மகளே என்று சொல்லி அலுவலகம் போய்விட்டார். சைக்கிளில் தான் போவார் அவர், மொராஜி தேசாய் சைக்கிளில் போயிட்டார். சாயந்தரம் வீட்டுக்கு வர்றாரு, வரும்போது தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டா இந்து, இறந்து போயிட்டான். அதிர்ச்சி, கூட்டம், முதலமைச்சர் வீட்டில் இறப்பு, மகளே இறந்து போயிட்டான். கட்டுக்கடங்காத கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டத்தில் அப்படியே வர்றாங்க. மொராஜி தேசாய் விலகி வருகிறார். தன்னுடைய கைகளை 2 பின்னாலே கட்டி கொண்டு, பிபிசி டாக்குமெண்ட்ரியிலே எடுத்திருக்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். கைகளை பின்னாளில் கட்டி கொண்டு மகளை அப்படியே உத்து பார்த்தார். பத்திரிகையாளர் கேட்டார்கள், மிஸ்டர் மொராஜி தேசாய், உங்கள் மகளின் சாவுக்கு நீங்கள் தானே காரணம் என்று சொன்னார். உடனே மொராஜி தேசாய் சொன்னார், என் மகளின் சாவின் மூலம் நான் நேர்மையான முதலமைச்சர் என்பதை நிரூபித்திருக்கிறேன் என்று சொன்னார். என்ன வாழ்க்கை! என் மகளின் சாவின் மூலம் என் நேர்மையான முதலமைச்சர் என்பதை நிரூபித்திருக்கிறேன் என்று. ஒரே மகதான் இந்து. பிரதமர் பதவியை விட்டு அவர் வீட்டுக்கு வருகிற போது ரெண்ட் கட்ட முடியலன்னு பொருள்லாம் தூக்கி வெளியே வீசிட்டான். அவங்க மகனும் மருமகனும் இனிமேல் இவங்ககிட்ட வாழவே முடியாதுன்னு போயிட்டாங்க. எப்படி அப்பழுக்கற்ற தியாகிகளுடைய வாழ்க்கையைத்தான் இந்த நூல் சொல்கிறோம். ஆகவே இதை நாங்கள் சென்னையில் நடத்தலாம், பெரிய ஓட்டலில் நடத்தலாம். ஏன் இங்கு நடத்துகிறோம்? இங்கு நடத்துவதற்கு காரணம் கருப்பண்ணன் மாரியப்பன் கல்லூரியினுடைய மாணவ செல்வங்கள், நாளைய தலைமுறைகள், எதிர்கால சிற்பிகள். காலையிலே 7 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்திருப்பீங்க. வீட்டில் சாப்பாடு கொடுத்தாங்களோ இல்லையோ, மதியானம் இனிமேல் வீட்டுக்கு போகணும், இல்லை இங்கே கேண்டீனுக்கு போகணும், இல்லைன்னா உங்கள் நண்பர்கள் வைத்திருக்கிற காசை ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. சில பேர் கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸை அவங்களுக்கு தெரியாமையே பக்கம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமையே சாப்பிட்ருக்காங்க. நாங்களும் அது மாதிரி செஞ்சுருக்கோம். அதையும் கடந்து இன்று நிற்கிறீர்கள் என்று சொன்னால் இவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். பரமசிவம் வேடசுந்தூர்லேருந்து வந்திருக்காரு. அவர் நம்ம கல்யாண சுந்தரம் நேற்று நிகழ்ச்சியை முடிச்சுட்டு சென்னையிலேருந்து அவசரமாக வந்திருக்காரு. இங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் இன்றைக்கி நீதி, இன்றைக்கி புரட்சி தம்பி, இன்றைக்கி லட்சுமிகாந்தன், கார்த்திக் ராஜா, பூக்கடை சீனிவாசன், கோபி காளிதாஸ் எல்லாம் 10,000 ரூபாய் தங்களுடைய பணத்தை கொடுத்து பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நூல் அடுத்த நூலாக வளர வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான். ஆகவே மாணவ செல்வங்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக வடிவமைத்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்வதற்கு நிறைய படியுங்கள், வாசியுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நிறைய படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளாத எவரும் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது. ஆக தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள், படியுங்கள். நன்றி, வணக்கம்.